அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 40 அரசியல்வாதிகள் கைது பட்டியல் வெளியானது. விமல் வீரவன்சவின் பரபரப்பு தகவல். உலகளாவிய ரீதியில் பரவும் புதிய கோவிட் திரிபு குறித்து அமைச்சரவை எச்சரிக்கை. தெற்கில் பாதாள உலகத்தை ஒடுக்க களமிறக்கப்பட்டது புதிய படையணி. வணிக வளாகம் ஒன்றில் திடீர் தீ பரவல். கிளிநொச்சியில் இவரிடம் வீதி விபத்துகளில் 8 உயிர்கள் உயிரிழப்பு. பலத்த காற்று, கடல் கொந்தளிப்பு. கொழும்பு, யாழ்ப்பாணம் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை. பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான மாணவர்களுக்கு வெளியான அறிவிப்பு. லோட்டஸ் சுற்றுவட்ட வீதிக்கு பூட்டு. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை. தொடர்பென விரிவான செய்திகள். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்படவுள்ள 40 அரசியல்வாதிகளின் பேரடங்கிய பட்டியலை அரசாங்கம் வெளியிட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்ற அரசியல் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள குறித்த பட்டியலில் ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கங்களின் அரசியல்வாதிகளின் பெயர்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் இயக்குனர் அடிக்கடி ஜனாதிபதி செயலகத்திற்கு செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறித்த பட்டியல் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் தயாரிக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வீட்டு வசதி மற்றும் கட்டுமான அமைச்சராக பணியாற்றிய போது நடந்த ஒரு விடயம் தொடர்பில் விசாரிப்பதற்காக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு தான் அழைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் மீண்டும் பரவி வரும் கோவிட் வைரஸின் புதிய திரிபு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கோவிட் வைரஸ் தொடர்பான சிக்கலுக்குரிய மற்றும் ஆபத்தான நிலைகள் நாட்டில் இல்லை என்றாலும் விமான நிலையங்களில் ஏற்கனவே சில பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் கோவிட் தொற்றின் புதிய திரிபு கண்டறியப்பட்டுள்ளது. இதனை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம். அதுபோன்ற நிலை எமது நாட்டில் இதுவரையில் எதுவும் அடையாளம் காணப்படவில்லை. எனினும் இது தொடர்பான விழிப்பு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்றும் இதன்போது அமைச்சர் நலிந்த ஜெதிச குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எமது அண்டை நாடான இந்தியாவில் கோவிட் வைரஸின் புதிய திரிபினால் பாதிக்கப்பட்ட 1009 நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 4 இறந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. தென் மாகாணத்தில் அதிகரித்து வரும் குற்ற செயல்கள் மற்றும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் தென் மாகாணத்துக்கு பொறுப்பான மூத்த பிரதி காவல்துறை மாதிபர் கிட்சிரி ஜேலத் தலைமையில் புதிய காவல்துறை மோட்டார் சைக்கிள் தாக்குதல் பிரிவு ஒன்று இன்று தொடங்கப்பட்டது. மாத்தறை கோட்டையில் உள்ள மகிந்த விஜயசேகர விளையாட்டு மைதானத்துக்கு முன்பாக இந்த பிரிவு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மேலும் 600 என்ஜின் திறன் கொண்ட 30 மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 80 புதிய மோட்டார் சைக்கிள்கள் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ளன. குற்றம் நடந்தவுடன் குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்யவும், குற்றம் நிகழும் முன் விழிப்புடன் இருந்து அவர்களை தடுக்கவும், போக்குவரத்து விபத்துக்களை குறைக்க உடனடி வாகன சோதனைகளை மேற்கொள்ளவும் இந்த பிரிவின் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. கொழும்பு ராஜகிரிய பகுதியில் உள்ள கடையொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தீ விபத்து இன்று திங்கட்கிழமை பிற்பகல் 1:30 மணியளவில் ஏற்பட்டுள்ளது. கோட்டை மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தீயினை கட்டுப்படுத்த 4 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் முதல் வீதி விபத்துகள் காரணமாக 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 19 பேர் வரையில் படுகாயமடைந்துள்ளதாக தெரிய வருகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தின் வீதி பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து தொடர்பான இந்த மாதத்திற்கான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சக தலைமையில் கடந்த வாரம் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போதே குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்தின் வீதி போக்குவரத்துகளில் அதிகரித்த வேகம், மது போதையில் வாகனம் செலுத்துதல், வீதிகளில் கால்நடைகளின் நடமாட்டம் என்பவற்றினால் வீதி விபத்துகள் அதிகரித்து வருகின்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோன்று கிளிநொச்சி மாவட்டத்தின் கடந்த ஆண்டு இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 28 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 58 பேர் வரையில் படுகாயமடைந்துள்ளனர் எனவும் கலந்துரையாடல் மூலமாக தெரிய வந்துள்ளது. மேலும் எதிர்காலத்தில் விபத்துகளை தடுப்பது தொடர்பிலும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வரையிலும், காலி முதல் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடல் பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சிவப்பு எச்சரிக்கை இன்று பிற்பகல் 12:30 மணி முதல் புதன்கிழமை பிற்பகல் 12:30 மணி வரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையிலும், காலி முதல் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோர பகுதிகளில் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்றும் சில நேரங்களில் கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மறு அறிவித்தல் வரை கடற்படை மற்றும் மீன்பிடி சமூகங்கள் கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மன்னாரிலிருந்து புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கரையோர கடல் பகுதிகளிலும் அலைகளின் உயரம் அதிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2024 மற்றும் 2025 கல்வியாண்டுக்கான தேசிய பல்கலைக்கழகங்களுக்கு 2024 காப்போது உயர்தர பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களிடமிருந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு விண்ணப்பங்களை கோரியுள்ளது. அதன்படி 2024 ஆண்டு உயர்தர பரீட்சையின் அடிப்படையில் பல்கலைக்கழக சேர்க்கைக்கான விண்ணப்பம் கோரல் 2025 மே 30 நள்ளிரவுடன் முடிவடையும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் சாத்தியமான அனைத்து மாணவர்களும் தங்கள் விண்ணப்பங்களை இணையதளத்தில் சமர்ப்பிக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது. அதற்கமைய www.ugc.ac.lk என்ற அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிடுவதன் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. காளிமுகத்திடல் வீதி கோட்டை லோட்டஸ் சுற்றுவட்டத்தில் மூடப்பட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஆர்ப்பாட்ட பேரணி காரணமாக குறித்த வீதி மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதன் காரணமாக கொழும்பு கோட்டை உட்பட பல வீதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களின் பல பகுதிகளிலும், காலி, மாத்தறை, நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும். அத்துடன் வடமத்திய மாகாணத்திலும், மன்னார், ஹமாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.